வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம அந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஃபுல்லாக வந்து மெட்டீரியல் பேஸாகவும் பண்ண போகிறோம். ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஈஸி டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நான் ஜரியில் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கேன். நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு செயின் ஸ்டிச் எப்பயும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ்க்காக போடுறது. ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இதுக்கு நான் அயர்ன் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அஸ் யூஷுவல். ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சுகர் பீட் லைன். சேம் வந்து நம்ம அந்த கோல்ட் கலர் த்ரெட்டு தான் நான் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வேணும்னா வந்துட்டு அந்த மெட்டீரியல், அதாவது நம்ம என்ன ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ளவுஸ் கலரே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது வந்து வெளியே தெரிய போகிறதில்ல. ஸோ அதனால் 2 பீடாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பீடாக கீழே தள்ளி விட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு வரும். பட் இது வந்து நம்ம ஃபுல்லாக கீழே இறக்கிட்டு 2 பீடுக்கு இடையில போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் ஸ்லோவாக தான் வரும். இப்போ வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் த்ரெட்டில் வந்துட்டு டபுள் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் இது ஃபுல்லாக மெட்டீரியல் பேஸாக கிராண்டாக பண்ணலாம் அப்படின்றதுனால நம்பர் 3ல் வந்துட்டு ரெட் கலர்லேயும் கோல்டன் கலர்லேயும் மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன். இப்போது அதை ஒரு பீடாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு பீடாக தான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம வந்துட்டு 2 அந்த மாதிரிலாம் அட்டாச் பண்ணவே கூடாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கொஞ்சம் நெளியாக இருக்கும். ஸோ அதனால் சேம் இதே மாதிரி மறுபடியும் ரெட் கலர் அண்ட் கோல்டன் கலர் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அகெயின் வந்து மாற்றி மாற்றி இது கொடுக்கறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கிராஸ் ஃபில் த்ரெட்டில் கொடுப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி லுக் கிடைக்கும். சேம் டைம் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால ரொம்ப இம்போஸ்டாக ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். லைன் ஃபுல்லாக இதே தான் பண்ண போகிறோம். ஸோ இது உங்களுக்கு வச்சு முடித்ததுக்கப்புறம் காட்டினாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சேம் நம்பர் 3 பீட் தான். சேம் ஒரே கலர், அதாவது ஒரே கலரில் வைக்காமல் இந்த மாதிரி டபுள் கலர்ஸில் வைக்கிறது மூலமாக நம்மளுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த கலர் காம்பினேஷன். ஸோ அந்த மாதிரி பீட் கலர்ஸ் கிடைச்சிதுன்னா இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட்ஸும் வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும் லுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ முடிச்சதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஸ்லீவ் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு பெருசாக கொண்டு வர போகிறேன். பிகாஸ் நம்ம ஒரு கிராண்ட் ஸ்லீவ்ஸ்லாம் போடுறோன்னா அதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம வைப்போம். பட் இது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். ஸோ சேம் அதே மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்க மாதிரி ஒரு ஸ்டோன் விட்டு இன்னொரு ஸ்டோனில் தான் வந்து செயினுக்கு நான் ஸ்டிச் போடுவேன். பட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் பக்கத்தில் போட்டு எடுத்துக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நகர்ந்து வர்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஒன்ஸ் அகெயின் கிராஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் சேம் இதே தான் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் பண்ண போகிறோம். இடையில நான் வந்துட்டு ஒரு இது லைனுக்கெல்லாம் ஸ்டிச் போடுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்ப ஷார்ட் டேர்ன்ஸாக இருக்கணும். அப்போ தான் நான் வந்துட்டு அது போடுவேன். ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸி வே தான், நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படின்னு. ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்ருக்கேன். அதாவது மறுபடியும் சுகர் பீட் வச்சு மறுபடியும் ஒரு லைன் வந்து நம்ம கலர்ஸ் டபுள் கலர்ஸ் வச்சோம் இல்லையா, அதை வச்சு மறுபடியும் சுகர் பீட்ஸ் வச்சு மொத்தமாகவே நெக் லைனை முடிச்சிட்டேன். இப்போ இதனுடைய சென்ட்ரு பாயிண்டில் இருந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பீடு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இதை சுற்றி ஒரு சின்ன ஒரு மோட்டிஃப் மாதிரி போட போகிறோம். அதாவது மெட்டீரியல் மோட்டிஃபை மெட்டீரியலில் போடுறதுனால நம்ம சுற்றி ஃபுல்லாக மெட்டீரியல் தான் கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ கரெக்டாக சென்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நம்ம த்ரெட்டு வச்சு அதை அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா க்ளூ வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் த்ரெட்டில் சும்மா ஒரு ஸ்டிச்சும் போட்டுக்கலாம்.
ஆக்சுவலாக க்ளூ வச்சு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாமேன்னு இப்போ நான் த்ரெட்டில் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வச்சு க்ளூ வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எங்கேயும் நகராது. பட் இது நம்ம த்ரெட்டு மட்டும் வச்சு இது பண்ணுறதுனால நகரும், இல்லை மேலே தூக்குன மாதிரி ஆகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போடுற ஸ்டிச்சு வந்து அமுத்தி பிடிச்சிட்டே பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்டு நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும் ஓரளவுக்கு. மறுபடியும் நாட் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை சுற்றியும் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸில் நம்ம கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் இப்படி சுற்றியும் நம்ம கொடுக்க போகிறோம். எப்பயும் போல் 2 பீடாக வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வேறு கலர் பீட்ஸ் கொடுத்தாலும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். பட் நான் இதுக்கு இன்னும் சுகர் பீடே கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம இது ஃபுல்லாகவே கலர் பீட்ஸ் தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ அதனால் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மோட்டிவ் வந்து மெட்டீரியலில் போடும்போது உங்களுக்கு ஐடியாஸ் தானாகவே கிடைக்கும் அடுத்தடுத்து போடுறதுக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 4 பீடும் அந்த ரெட் கலரில் கிளாஸ் பீட்ஸும் நான் எடுத்திருக்கேன். இந்த சேம் இதே ரெட்டு கிளாஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்பர் 4 எடுத்திருக்கேன். இதை சுற்றியும் நம்ம அதாவது ஒரு இது வந்துட்டு சுகர் பீட்ஸு, ஒரு இது எடுத்துருக்கிறதுலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை அப்படியே அட்டாச் பண்ணலாம். இதுக்கு ஒன்றா அட்டாச் பண்ணணுன்றது இல்லை. நம்ம ஒரு நம்பர் 4 சுகர் பீடும் நம்பர் 4ஐயும் அப்படியே சேர்த்தியே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது அந்தளவுக்கு நம்மளுக்கு வராது, மேலே தூக்கிட்டு வராது. சேம் சுற்றியும் நம்ம இதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி தான் சுற்றி சுற்றி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, நம்ம பின்னாடி லூப்புக்கு வைப்போம் இல்லையா, சேம் அந்த நாட் வைக்கிறது தான். நம்ம இதை வந்து எப்படி இந்த மெட்டீரியலாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜரி த்ரெட்டில் தான் வந்துட்டு இதை அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம இதை அட்டாச் பண்ணும்போது வேறு த்ரெட்டு, நார்மல் த்ரெட்லாம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக அசிங்கமாக தெரியும். ஸோ இதில் ஜரி த்ரெட்டு தான் கொடுக்கணும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மேலே இதுவும் தூக்கும், இதுவும் நூல் தான், நம்ம நாட் மாதிரி நீளமாக வச்சுருக்கோம்ல அதுவும் நூல் தான், ஜரி த்ரெட்டு தான். அந்த ஜரி த்ரெட்டு வந்துட்டு நம்மளுக்கு உள்ளே மாட்டிக்கும் அடிக்கடி. அதை நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் எடுக்கணும். ரொம்ப இழுத்துடக்கூடாது. நம்ம கையில் இருக்கிற த்ரெட்டான்னு அடிக்கடி வந்து பார்த்துக்கணும். நம்மளுக்கு அது ஃபீல் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டிசைன் எப்படின்னா, நம்ம அவசரமாக போடுறோம், ஒரு மெட்டீரியல் ஃபில் பண்ணணும், ஒரு 1 டேயில் ஃபுல்லாக, அதாவது நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு நம்ம 1 டேயில் போட்டு முடித்து எல்லா ஒர்க்கும் முழுசாக முடிச்சிடணும். பட் கிராண்டாக இருக்கணும், மெட்டீரியல் பேஸ்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு சிம்பிள் டிசைன். ஸோ சேம் இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த ஜாயினிங்க்கு வந்துட்டு கரெக்டாக அதில் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு சேம் அதே ரெட் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது வந்து 4 பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சேம் டபுள் கலர்ஸ் வச்சோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். 4 கலர்ஸ் வந்துட்டு ரெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் 4 கலர்ஸ் வந்து கோல்டு ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ சுகர் பீட்ஸ் எப்பயும் போல் 2 சுகர் பீட்ஸாக கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வேறு இன்னும் நிறைய டிசைன்ஸ் நம்ம அடுக்கடுக்காக நம்ம கொடுத்துட்டே போகலாம். சுகர் பீட்ஸ் நம்பர் 4 பீட்ஸ் கொடுக்கலாம். அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். ஜரி லைன் கூட கொடுக்கலாம். பட் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். ஃபுல்லாக கொடுத்துட்டு நான் வந்து காயின் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அது சுற்றியும் டக்குன்னு தோணுச்சு நம்ம காயின் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம ஒரே ஒரு காயின் இப்படி வைக்கிறது மூலமாக நம்மளுக்கு அது ஃபுல்லாக கிராண்ட் ஆகிடும். ஸோ அந்த ஹோல் மட்டும் தெரியாத மாதிரிக்கு இந்த மாதிரி நம்பர் 3 பீடில் வந்துட்டு இப்படி கொடுக்க போகிறேன். அது கலர் இருக்கனால இப்போ நம்ம கலரே நான் கொடுக்குறேன். சேம் இந்த நம்ம சென்டரில் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் அதே ரெட் தான் நான் அதில் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறேன். எப்பயும் போல் நம்ம பீடு அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம்.
அதுக்கு த்ரெட் வந்து கோல்டன் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக அந்த ஹோல் மட்டும் தெரியாத மாதிரிக்கு நம்ம அதை கவர் பண்ணி பீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நாட் போட்டு த்ரெட்டு மட்டும் தெரியாத மாதிரிக்கு நம்ம அந்த நாட் போட்டு எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது முடிச்சாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். நீட்டாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 4 பீடும் நம்ம 0வும் எடுத்திருக்கேன். நம்ம அது எடுக்கும்போதே கரெக்டாக அது பர்ஃபெக்டாக எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஃபுல்லாக பீடாக இருக்கிறனால த்ரெட்டு வர மாட்டேங்குது, லைட்டாக சிக்கிக்குது. இதுக்கு தான் நம்ம வந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பீடு எடுத்து வச்சுக்கணும். ஆக்சுவலாக அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. ஃபுல்லாக பீடு இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஹுக்கில் மாட்ட மாட்டேங்குது. எப்பயும் போல் நாட் போட்டு எடுத்துக்கலாம். இது எப்படின்னா ஃபுல்லாகவே அந்த காயினுக்கும் அந்த மோட்டிஃப்க்கும் நம்மளுக்கு கேப்பே இல்லாத மாதிரிக்கு கவர் ஆகிடும். ஸோ கரெக்டாக அது நம்மளுக்கு சரியாக அந்த காயினுடைய கேப்புக்கு அது ஃபில் ஆகிடும் பீட்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி நம்பர் 4 பீடு வச்சுட்டு நம்ம 0 வச்சுட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். சேம் நம்பர் 4 நம்பர் 0 இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். இது முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த காயினுக்கும் நம்ம அந்த மோட்டிஃப் மெட்டீரியல் மோட்டிஃப் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது. ஒரு ரொம்ப சின்ன ஒர்க் இது, நம்ம ஹெவியெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சின்ன ஒர்க்கு தான் இது பார்க்குறதுக்கு. ஸோ ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். நம்ம இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் இதுக்கான. பட் நான் இப்போ ஓவரால் மோட்டிவ் போட்டுக்கலான் இருக்கேன். ஓவரால் மோட்டிவ் எப்பயும் போல் இது நான் மேக்ஸிமம் இது உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக நம்ம 3 பீடு வச்சு அட்டாச் பண்ணுறது. இது ரொம்ப சிம்பிள் ஸ்லீவ் டிசைன் தான். காயின் வச்சுருக்கனால இது ரொம்ப கிராண்ட் கிடையாது. ஸ்லீவ் லைனும் நான் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்கேன், அதனாலேயும் இது வந்து ரொம்ப கிராண்டே கிடையவே கிடையாது. நம்ம கிராண்ட் டிசைன்ஸ் மாதிரி இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான், வேறு ஒன்றும் இல்லை. எப்பயும் போல் நம்ம 3 புள்ளி வைக்கிற மாதிரி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் இது. ஓவரால் மோட்டிவ் இது நான் மேக்ஸிமம் ப்ளவுஸுக்கு இப்போ ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஓவரால் டிசைன் ஏன்னா ஒரு பீடு வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் அது வந்து ரொம்ப நார்மல். ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ்க்கு ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேம் இதே மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் த்ரெட் கொடுத்துருந்தேன். பட் இப்போ வந்து இந்த கலர், அதாவது கிளாத்தோட கலர் வந்து க்ரீன், அந்த க்ரீன்லேயே நான் கொடுத்து முடிச்சிருக்கேன். இப்போ வந்து அந்த இடையில வந்து உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் தெரியாது. ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஃபுல்லாக. பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நம்ம அந்த எந்த கேப்போ அந்த ஸ்லீவ் ரொம்ப ஷார்ட், ஸோ அந்த ஷார்ட் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஒரு கிராண்ட் டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் நம்ம கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கு அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். நீங்களும் இந்த மாதிரி சிம்பிள் மோட்டிவ்ஸு டிசைன்ஸு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கிராண்டாக ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம செயின் ஸ்டிச் தெரிஞ்சாவே போதும், நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அழகாக. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இன்னுமே வந்து ஸ்லீவ் லைன்லலாம் அரும்பரும்பாக கொடுத்து நம்ம கோல்ட் காயின் சுற்றியும் அரும்பரும்பாக கொடுத்தா ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.